உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவன் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நேர்லேயே வந்து சோழன் பார்த்துடுறாரு. அதுவும் அங்கே ஒரு லாட்ஜில் இருந்து ட்ரக்ஸ் கேஸில் வந்து கூட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது பல்லவன் வந்து அது மூலமாக தான் அரெஸ்ட் ஆயிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்துட்டு அப்படியே சார் ப்ளீஸ் சார் என் தம்பி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ ஸ்டேஷனில் வந்து பேசிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட சேர்த்து பல்லவனையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போவுமே வந்துட்டு இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சேரனுக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பல்லவன் பின்னாடியே வந்து அந்த ஜீப்லேயே வந்து சோழனும் கிளம்பி அங்கே நேராக பின்னாடியே போயிடுறாரு. ஸோ இங்கே சைட்டில் இருந்து சேரன் வந்துட்டு அங்கே சந்தா அனீஷ் எல்லாத்தையும் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை போல் பல்லவனில் ஏற்கனவே காணோம் காலேஜுக்கு வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கல்ல, இப்போ வந்து ஏதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சோழன் சொல்கிறான். நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அனீஷ் வந்துட்டு நானும் வரவா பையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அனீஷ், நீ இங்கே பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், எதுனா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டில் இருந்துமே வந்து பார்த்தா நிலாவும் நடேசனும் வந்துடுறாங்க. பாண்டிக்கும் இன்ஃபர்மேஷன் கிடச்சி அவருமே வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா என்ன சோழன் எதுக்காக வந்து இப்போ பல்லவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஏங்க என்னன்னு தெரியலங்க, அவனை உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்க ஒரு போலீஸ்கிட்ட கேட்டேன், அந்த லாட்ஜில் வந்துட்டு ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பசங்களான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் போல இருக்குது, அதனால வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் இவன் எதுக்குங்க இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன், ஏன்டா ட்ரக்ஸ்னா போதை பொருள் தானேடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, இவன் அந்த மாதிரி பழக்கம்லாம் அவனுக்கு இல்லையடா, நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்கிறேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும்போது இப்போ நடேசன் நேராக போயிட்டு, சார் நீங்கள் ஏதோ தப்பாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க சார், என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணுறவன் இல்லை, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், மற்ற பசங்களையும் செக் பண்ணுங்கள், என் பையனையும் செக் பண்ணுங்கள், அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை சார், அவன் பண்ணிடவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே பார்த்துட்டு, இப்போ ட்ரக்ஸ் கேஸா யாரை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ பல்லவன் அந்த சைடு நின்றுட்டு இருக்கும்போது, அந்த பையனை நான் ட்ரக்ஸில் பிடிக்கலையே அப்படிங்கிறாங்க. சார் நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்காக சார் அவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யோ நான் அங்கே போனதே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சி தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கே இந்த பசங்கள்லாம் மாட்டிட்டாங்க. ஆனால் பக்கத்து ரூமில் சரி யார் என்ன இருக்காங்க, அங்கேயும் பசங்க இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா இந்த பையன் அந்த ஒரு பொண்ணு கூட இருக்கான். அப்போ இந்த டைமில் வந்துட்டு லாட்ஜில் ஒரு பொண்ணு கூட இவனுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அப்போ தான் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. பொண்ணு கூடயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. பல்லவனை பார்க்கும்போது பல்லவன் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாரு. டே என்னடா பொண்ணு கூடன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பொண்ணு கூட இருந்தியா அப்படிங்கும்போது அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு. டே என்னடா கேட்குறாங்கல்ல, பொண்ணு கூட தானே நீ இருந்த, அதனால தானே உன்னை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் அழுகும்போது சோழனே போய் கேட்குறாரு, என்னடா அவங்க சொல்கிறது உண்மையா, நிஜமாவே நீ ஒரு பொண்ணு கூட தான் இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்துண்ணே அப்படிங்கும்போது இப்போ சேரனுக்கு கோவமே வந்துடுது. வேகமாக போய் பலார்னு அரைஞ்சிடுறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏண்டா காலேஜுக்கு போக சொன்னால் ஒரு வாரமாக நீ காலேஜுக்கு போகலையா, அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ என்னடானா பொண்ணு கூட இருந்தேன்னு சொல்கிறாங்க, உண்மையை சொல்டா யார் கூடடா நீ இருந்த அப்படின்னோடனே, அண்ணே காயத்ரி கூட தானே இருந்தேன் அப்படின்னோடனே இப்போ நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. காயத்ரி கூடயா, காயத்ரி கூட எப்படி, என்ன பல்லவா பேசுகிற நீ, எதுக்கு நீ அங்கே போன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் உண்மையை சொல்லிடுறேன் அண்ணி, காயத்ரியும் நானும் லவ் பண்ணுறோம் அண்ணி, அதனால் காயத்ரி கூட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ நான் அங்கே போனேன் அப்படின்னோடனே அப்படியே சோழன் தலையிலே அடிச்சுக்கிறாரு. பார்த்துங்கிறாங்க இவன் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கானே அப்படிங்கும்போது அப்படியே சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் பேசாதீங்க, எல்லாமே நீங்கள் ஆரம்பித்து வச்சதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணேன், நான் தான் நம்ம 2 பேரும் தானேங்க போய் மன்னிப்பு கேட்டு வந்தோம், அதுக்கப்புறம் இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் போலீஸ்கிட்டே பேசுகிறாங்க. சார் அவன் ஏதோ அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை சார், எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி யாருமே எதுவுமே பண்ணுறவங்களாம் இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், படிக்கிற பையன் சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ என்னமோ அவனை மட்டும் கூப்பிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதோ அந்த பொண்ணையும் தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. காயத்ரியா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தா லேடி போலீஸ் வந்துட்டு காயத்ரியும் அந்த சைடு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்த உடனே அப்படியே பல்லவனுக்கும் அழுக வருது, காயத்ரிக்கும் அந்த சைடு நின்று அழுதுட்டு இருக்காங்க. சோழனும் அப்படியே பார்க்குறாரு. நிலா வந்து காயத்ரியை பார்த்தும் அப்படியே முறைக்கிறாங்க, பல்லவனை பார்த்துமே முறைக்கிறாங்க. காயத்ரி வந்து அழுதுகிட்டே, நிலா ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. காயத்ரி நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க, உங்கள் 2 பேருக்கு என்ன வயசாகுது, அன்னைக்கு தானே நான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு வந்தேன், திரும்பவும் இப்போ நீ பல்லவன் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கல அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க நிலா, நானும் பல்லவனும் நிஜமாவே உண்மையாக லவ் பண்ணுறோம், நான் சோழன் விஷயத்துக்கு அப்புறம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி எந்த இதுவுமே நம்ம இனிமேல் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, இப்போது பல்லவன் கிட்ட நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்து அந்த வீட்டில் பல்லவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, நீங்கள் பேசிட்டு போனப்பயே உங்கள் கூடயே இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அப்போது பல்லவனும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது பல்லவனுக்கும் என்னை பிடிச்சிருந்தது, அதனால தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம், நாங்கள் உண்மையாக எந்த தப்புமே பண்ணலை, ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க அப்படி
அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ இப்படி வந்து மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்களே, இதில் எவ்வளோ ஒரு அசிங்கம், அது என்ன மாதிரி கேஸில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா திட்டுறாங்க. உடனே கூடவே போயிட்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட, மேடம் ப்ளீஸ் இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், அப்படி எதுவும் தப்பாக பண்ணுறவங்களாம் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணோட வீட்டுக்கு சொல்லி விட்டாச்சு, அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்களாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணோட வீடு திருவண்ணாமலை தான் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டுருக்காரு, வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம், தயவு செஞ்சு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போய் ஓரமாக உட்காருங்க அப்படின்னுறாங்க. இப்போ 2 பேர்கிட்டையும் பேச முடியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஓரமாகவே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோழன் மூலமாக அவரோட ஓனருக்கு தெரிஞ்சு அவருமே வந்து பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுங்களெல்லாம் வச்சு, எப்படியாவது படிக்கிற பையன் சார், கொஞ்சம் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாலாவது ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், இதுக்கு ஏதாவது ஃபைன் இருக்குன்னா கூட சொல்லுங்கள் சார், நாங்கள் கட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. அப்போவுமே அவங்க வந்து எதுவும் வழிக்கு ஆக மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நேரமாக ஆகி போயிடுது, ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுது. என்னடா இவ்வளோ நேரம் ஆகி விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கவலையாக இருந்தாலும் பல்லவன் மேலே சரியான கோவத்தில் தான் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தா இந்த சைடு நிலா சோழன் எல்லாமே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது வேகமாக ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து மனோகர் வேக வேகமாக இறங்கி உள்ளே போகிறாரு. அப்போ சோழன் தான் டக்குன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏங்க அங்கே பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் யார் வரதுன்னு அப்படின்னோடனே திரும்பி பார்த்தா இப்போது நிலாவோட அப்பா மனோகர் வந்துட்டுருக்காரு. பார்த்துட்டு, அப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவர் இதுக்கு இங்கே வராரு அப்படின்றாங்க. தெரியலையேங்க எனக்கும் ஒன்றும் அப்படின்றாங்க. சரி, நான் நிலா வந்துட்டு எழுந்திருக்கிறாங்க. ஏங்க போங்க போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பக்கத்தில் நம்மளை பார்க்க தான் வராரோன்ற மாதிரி எந்திரிக்கிறாங்க. ஆனால் நேராக விறுவிறுன்னு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. என்னங்க நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு, ஒருவேளை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஆள் இல்லைங்கவும் யாரோ சொல்லி இங்கே வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்க்க வந்த மாதிரி எனக்கு தெரியலையே, அவர் ஏதோ அவசரமாக உள்ளே போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. பார்த்தா இப்போ மனோகர் வேக வேகமாக உள்ளே போகும்போது நடேசன் எல்லாருமே பார்க்குறாங்க, சேரன் எல்லாருமே பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ணிலா உங்கள் அப்பா உள்ளே போயிட்டே இருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க. போனவர் நேராக போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு. ஸோ அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நிலாவுக்குமே ஒன்றுமே புரியல. ஸோ உள்ளே போனவர் நேராக போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே, என்னாச்சு, என் பொண்ணு இங்கே இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்படி நிலா முழிக்கிறாங்க. பொண்ணு இங்கே இருக்கானா, நான் இங்கே தானே நின்றுட்டுருக்கேன், நம்ம இங்கே இருக்கிறத யார் அவருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்க்குறாங்க. ஏங்க என்னங்க நடக்குது, நீங்கள் இங்கே வந்தது யாருங்க அவருக்கு சொன்னது அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சோழன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போய் பேசலாம், அவர் உங்களுக்கு தெரியாமல் போய் அங்கே பேசிகிட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் இப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா, சார் இங்கேருந்து தான் சார் கால் பண்ணாங்க, காயத்ரி இங்கே இருக்கான்னு சொல்லி சொன்னாங்களே அப்படிங்கும்போது டக்குன்னு அப்படியே நின்னுறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, நிலாக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகுது. காயத்ரியா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நடக்குதுங்க, காயத்ரி உங்கள் தங்கச்சியா அப்படிங்கிறாங்க. சோழன் கடுப்பை கிளப்பிட்டு இருக்காதீங்க, எனக்கே ஷாக்காக இருக்குது, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே, ஆமாம் சார் இதோ அந்த பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. பார்த்தா காயத்ரி அங்கேருந்து வந்து இப்படி எட்டி பார்த்துட்டே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சார் அது ஏன் பொண்ணு தான் சார், என்னாச்சு சார், எதுக்கு சார் இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் சாதாரண கேஸ்லலாம் உங்கள் பொண்ணு மாட்டலை, ஒரு பையன் கூட லாட்ஜில் அவள் தனியாக இருந்தா, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சார் யார் தான் சார் இந்த மாதிரி சொன்னால் நம்புவீங்க, எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்கள அப்படி தான் சொல்கிறீங்க, இதோ இந்த பையன் கூட தான் அவங்க பொண்ணு இருந்தா, அந்த பையன் வீட்டிலேருந்து வந்தோம் என் பையன் அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொன்னாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே பண்ணுறாங்க, இப்போ படிக்கிற வயசில் லாட்ஜில் போய் ரூம் போட்டு அங்கே உட்காந்துருக்க அளவுக்கு என்ன சார் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ இந்த பையன் தான் சொல்லி திரும்பி பார்க்கும்போது பல்லவன் நின்றுட்டு இருக்கும்போது இவனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசனை வருது. அப்படி யோசிச்சுட்டே சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. இந்த சைடு சோழன், நிலா, சேரன், நடேசன் எல்லாருமே நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ந்தே போயிடுறாரு. இது பல்லவன்ல அவனோட தம்பியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இப்போ நிலாவை பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. நிலா அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க. அப்போ காயத்ரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மனோகரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நிலாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கோவமாக ஆத்திரமாக அப்படி வருது. அப்படியே பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. ஒரு வழியாக மனோகர் வந்துட்டு அந்த இடத்துல பேச முடியாமல் போலீஸ்கிட்ட பேசிட்டு காயத்ரியும் வெளியில் கூப்பிடும்போது, இப்போ சார் அந்த பொண்ணையை விட்டீங்க, என் தம்பி மட்டும் ஏன் சார் விட மாட்டேங்கிறீங்க, படிக்கிற பிள்ளை இல்லை, ப்ளீஸ் சார் விடுங்க சார் அப்படின்னோடனே இப்போ சோழனோட ஓனரும் பேசுகிறாரு. ஒரு வழியாக சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே தனித்தனியாக போயிடுறாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் மனோகர் அப்படியே நிலாவை பார்க்குறாரு. நிலா அப்படியே பார்த்து முறைச்சிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே பார்த்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா நிலாவுக்கு வந்து இந்த இது தாங்கவே
முடியல. அப்பாவுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குதே நமக்கு தெரியாதே. எப்படி வந்து அவர் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாரு? அப்பா அவ திருவண்ணாமலைன்னு சொன்னது நம்ம அப்பாவுக்கு தான் அவளும் பொண்ணா? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் போயிட்டு, ஏங்க 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 அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நாங்களுமே எதிர்பார்க்கலங்க. என்னங்க இது உங்களுக்குமே இந்த விஷயம் தெரியாதா? அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது சோழன். அங்கே வந்தப்ப கூட அவர் என்னதான் பார்க்க வந்தாரோன்னு ஒரு நிமிஷம் நான் நம்பிட்டேன் தெரியுமா? ஆனால் உள்ளே போயிட்டு காயத்ரி என் பொண்ணுன்னு சொல்கிறாரு. எப்படி சோழன் இதெல்லாம் நடந்திருக்க முடியும்? அப்படிங்கிறாங்க. ஏங்க யாருக்கு என்னங்க தெரியும்? இப்போ இருக்கவனே போயிட்டு ரூமுக்கு போட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியலங்கிறீங்களே, எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் சத்தியமாக எங்கள் அப்பா இப்படிலாம் இருப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க. இப்போ இவங்க அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தா நடேசனுக்கு கோவம் தாங்கவே முடியல. பல்லவன் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. வீட்டில் யாருமே பல்லவன் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நடேசன் வேகமாக வந்து பல்லவனை ஓங்கி ஒரு அற அரைஞ்சிடுறாரு. அப்படியே இந்த வாட்டி பேசவே முடியாமல் பல்லவன் வந்து அப்படியே அழுதுகிட்டே நிற்கும்போது, ஏய் என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? உன் வயசுக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு உனக்கு தாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அண்ணா, நீயாவது சொல்லுண்ணே புரிஞ்சுக்கண்ணே அப்படிங்கிறாங்க. சேரன் வந்துட்டு, டேய் போயிடுடா, உன் மூஞ்ச பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. உன்னை நம்பி தானடா நான் ஒன்று பண்ணேன். ஒரு வாரமாக நீ காலேஜுக்கு போகல. அப்போ 2000 பணத்தை வேற என்கிட்ட வாங்கிட்டு போனேன். அப்போ இதுக்கு தான் நீ என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனியாடா? கல்யாண ஆசை இருக்குன்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? மூத்தவனுங்க இத்தனை பேர் இருக்கானுங்களே, நீ எதுவுமே யோசிக்கல. உனக்கு கல்யாண ஆசை இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கல்யாணமே பண்ணி வச்சிருப்போமே. அதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா என்னென்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சத்தியமாக நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது இப்போ நடேசன் கேட்குறாரு, சி நிறுத்துடா, கேட்டால் லவ் பண்ணுறேங்கிற, லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடா அப்படிங்கிறாரு. அப்படி பல்லவன் வந்து அழுதுகிட்டே நிற்கும்போது, சத்தியமாக நான் உண்மையாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்னடா லவ்? 2 மாதம் லவ் பண்ணிவிட்டு 3வது மாதம் ஆரம்பிக்கும் போதே இப்படி லாட்ஜில் ரூம் போட்டுட்டு போய் அங்கே உட்கார்றது தான் லவ்வாடா அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் அழுதுகிட்டே இருக்கும்போது திரும்பவும் நடேசன் சொல்கிறாரு, லவ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு முதல்ல? ஏண்டா அங்கே இங்கேயும் நீ போய் உதாரணத்துக்கு யாரையும் தேட வேணாண்டா. இதோ இந்த வீட்டிலையே உன் அண்ணன் அண்ணி இருக்கிறாங்களே, சோழனும் நிலாவும், இந்த வீட்டில் அவங்க பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. நிலாவுக்கு வந்து சோழனை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் சோழன் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். இப்போ வரைக்கும் நிலா என்ன திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நிலா கூடவே நின்று இன்னுமே நிலா பக்கத்தில் கூட போய் அவன் தொட்டு பேசி கூட நான் பார்த்ததில்லடா. அதுதான்டா வாழ்க்கை, அதுதான்டா காதல். அவன் கண்ணால் பார்த்துக்கிட்டு மனசுலேயே வச்சுட்டு வாழ்கிறான் பார்த்தியா, அதுதான்டா வாழ்க்கை, அதுதான்டா காதல். அவன் முன்னாடிலாம் நீ கால் தூசிக்கு பொறுவியாடா? இத்தனை நாளாக கூடவே வச்சிட்ருக்கானே, அந்த பொண்ணு திட்டினாலும் சரி, இல்லை இவன் பேசினாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் அவங்க விட்டு கொடுத்துக்காம இருக்காங்களேடா, அதுதான்டா காதல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்து சோழன் பார்க்குறாரு, என்ன இந்த ஆள் இப்படிலாம் நம்மளை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஆமாண்டா நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு, டேய் சூழ்நிலை தெரியாமல் பேசாத, அவரே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காரு, உன்னை பற்றி சொல்லிவிட்டு அமைதியாக நில்லு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் நிற்கும்போது, ஏமா நிலா நீ சொல்லுமா, இவன் பண்ணதை எந்த விதத்துலையாவது ஏற்றுக்க முடியுமா? சொல்லுமா, நீயே சொல்லுமா அப்படிங்கும்போது, அங்கிள் நான் செம்ம டென்ஷனாக இருக்கேன் அங்கிள், இந்த பிரச்சனை வேற, இப்போ ஏன் பிரச்சனை வேற, அதையும் யோசிச்சு இதையும் யோசிச்சு எனக்கு அப்படியே அவ்வளோ கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. ஏமா அவன் இவெல்லாம் நினச்சி நீ ஏமா யோசிச்சுட்டு இருக்க? குடும்பம் நினச்சதுக்கு ஏதோ சூப்பராக வந்து பண்ணி வச்சிட்டான்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அதெல்லாம் தப்பு தான், நான் இதெல்லாம் யோசிக்க கூட இல்லை, இந்த மாதிரி இவன் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட பேசவே பேசாத பல்லவா, இப்போ இவ்வளோ நேரம் அங்கிள் சொன்னாரே, அதாவது உன் காதில் எங்கேயாவது ஏறிச்சா? நீயே யோசிச்சுப்பாரு, இது வரைக்கும் உங்கள் அண்ணன் கிட்ட நான் எவ்வளோ திட்டியிருப்பேன், என்னென்ன பேசியிருப்பேன், ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போய் நான் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ கூட என்னை வெறுத்து ஏதாவது பண்ணாரா? இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் கூடவே தானே எல்லாமே பண்ணுறாரு, அதை பார்த்து கூட உனக்கு புரியலையாடா பல்லவா? இப்படி போயிட்டு அங்கெல்லாம் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணி சத்தியமாக சொல்கிறேன் அண்ணி, நான் எதுவும் தப்பான எண்ணத்தோடலாம் கூட்டிகிட்டு போகல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்போவுமே வந்துட்டு, என்னடா இவ்வளவும் மனசில் அப்போ இவ்வளோத்தை வச்சுட்டு தான் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி இப்போ சோழன் யோசிச்சுட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரியே இருக்குது. சரி நீங்கள் பாருங்கள், நான் கொஞ்சம் போய் உள்ளே உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரேங்கிறத நினச்சி உள்ளே போய் உட்காந்து அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சோழன் போய் சமாதானப்படுத்துறாரு, ஏங்க நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க, விடுங்கங்க, அது அவர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீங்கள் யோசிச்சு என்ன பண்ண போகிறீங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே, அப்போ எங்கள் அம்மாவுக்கும் தெரியாமல் தான் இவர் பண்ணிகிட்ருக்காரா அப்படிங்கிறாங்க. ஏங்க வேணாங்க, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு இது தெரியாமல் இருந்துக்கும் போது இப்போ நீங்கள் தேவையில்லாமல் சொல்லி அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு மேலே உங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்கல்லங்க, வேணாங்க, தெரியாமல் இருக்கிறது தெரியாமலே இருந்துட்டு போதும், விடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி சோழன் விட முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ ஏதோ நீங்கள் டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கீங்க, கோவத்தில், ஒரு நாள் அப்படியே அமைதியாக விடுங்க, நாளைக்கே உங்களுக்கு எல்லாம் புரிய வரும், இப்போதைக்கு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எதையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க அம்மாவே லைனில் வராங்க. பார்த்தீங்களா எங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படிங்க அவங்க அம்மாவே கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க பேசலாம் அப்படின்னு அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடி நிலா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க.
வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு நீ உங்கள் அப்பா பார்த்தியாமே அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா உனக்கு தெரியும், சொன்னாரா அவர் வந்து அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி வந்து சொன்னார், ஸ்டேஷனில் உன்னை பார்த்தாராமே அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, ஸ்டேஷனில் என்னை பார்த்தேங்கிற வரைக்கும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா அப்படி ஒரு ஃபேமிலி இருந்தது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அவருக்கு 2வது ஃபேமிலி இருக்கிறதுக்கு தெரிஞ்சுமா நீ அவரை வந்து அப்படி பார்த்துக்கிட்ட அவர் கூடவே இருந்த, ஏம்மா என்னம்மா யோசிக்கவே மாட்டியா, நான்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருந்தேன்னா நீயும் வேணாம் உன் வாழ்க்கையும் வேணாம் போடான்ட்டு நான் பாட்டு போயிருப்பேம்மா அப்படிங்கிறாங்க. என்னால் போயிருக்க முடியும், என்ன பண்ணுறது, எனக்கு நீயும் உங்கள் அண்ணனும் இருந்தீங்களே, உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு போக முடியலையே அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உன்னால் எங்களை தனியாக வச்சு பார்த்துக்க முடியாதா, போட நீயும் வேணாம் உன் இது வேணான்னு சொல்லி நீ பாட்டு கிளம்பி வர வேண்டியதானேம்மா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படிலாம் இல்லை நிலா, நீ புரிஞ்சுக்கோ, அவர் வந்து உங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த குழந்தையும் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு, தப்பு பண்ணிட்டாரு, அதை வந்து என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது புருஷனுங்கிற போது என்னடி பண்ண சொல்கிற, நான் ஏற்றுக்கிட்டேன், சரி விடுங்க இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நானும் ஏற்றுக்கிட்டேன், வேறு என்ன பண்ண சொல்கிற, அதுவும் பொம்பளை பிள்ளையாக இருக்குது, நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், அந்த பாவம் என் பொம்பளை பிள்ளை தலையில் விடியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நானும் சரின்னு சொல்லிட்டு அனுசரித்து இருந்தேன். இங்கே பாரு நிலா, குடும்பம்னா வாழ்க்கைன்னா 1000 இருக்க தான் செய்யும், உங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக நம்மளை ஒழுங்காக பார்த்துக்காம இருந்தாரா, இல்லை உங்கள் 2 பேரையும் தான் ஒழுங்காக வளர்க்காமல் இருந்தாரா, எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பண்ணிட்டு தானே இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம் காசு இருந்தால் போதுமா, நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் என்னம்மா பண்ண முடியும், என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏய் நிலா, எனக்கு உன்னை நினச்ச சிரிப்பாக தாண்டி வருது, இன்னும் உனக்கு பக்குவமே பத்தலை அப்படிங்கிறாங்க. அம்மா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பக்குவம் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, எதுவுமே நடக்காமல் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போய் நீ கோர்ட்டில் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருக்கியே, நான் அப்போவே நினச்சேன் நமக்கு இருக்க பிரச்சனைக்கு முன்னாடி இவ பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் அவள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காளேன்னு நான் அப்போவே நினச்சேன், இவன் நம்ம பொண்ணாக இருந்து இப்படி யோசிக்கிறாளேன்னு உன்னை நினச்சி எனக்கு சிரிப்பு தான் வந்தது அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ என் பிரச்சனை வேற உன் பிரச்சனை வேற அப்படிங்கிறாங்க. நிலா, என் பிரச்சனைக்கு முன்னாடி உன் பிரச்சனையெல்லாம் பிரச்சனையே இல்லடி, இப்போ நீ யோசிச்சு பாரு, உன் புருஷன் உன்கிட்டையும் நல்லா பேசிட்டு ஒன்று இல்லாமல் இன்னொரு பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி குழந்தையே பெற்றுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து சொல்லியிருந்தா இதோ இப்போ நீ பேசுகிற மாதிரி தானே பேசியிருப்ப, ஆனால் நான் அப்படி பண்ணலைல்ல, இப்போ நீ யோசிச்சு பாரு, உன் புருஷன் உன் கூடயே தான் இருக்கான், உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறான், ஆனாலும் நீ அவன் வந்து ஏதோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீ போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிற, இதெல்லாம் என்னடி நியாயம், ஆனாலும் அவன் உன்னையே நினச்சிட்டு உனக்காகவே இன்னமும் காத்துட்ருக்கான்ல, அவன் தாண்டி ஆம்பளை, அவன் உனக்கு புருஷனாக கிடச்சதுக்கு நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. பக்கத்துலேயே இதெல்லாம் சோழன் நின்று பக்கத்துலேயே கூடவே இருந்து கேட்டுட்டு இருக்கும்போது நிலாக்கு ஒரு மாதிரி ஆகுது, டக்குன்னு வந்துட்டு அப்படியே சவுண்டை கம்மி பண்ணுறாங்க. அப்படியே சோழன் பார்க்குறாரு, அதானே நம்மளை பற்றி ஒரு விஷயம் பேசும்போது மட்டும் இவளுக்கு பொறுக்காதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன், நான் கொஞ்சம் எங்கள் அம்மா கிட்ட தனியாக பேசணும், நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. அதான் நினச்சேன், என்னடா இன்னும் அவள் கழட்டி விடலையேன்னு, அதே மாதிரி வெளியே போக சொல்லிட்டா அப்படின்ட்டு, ஏங்க வெளியே போவாங்க அப்படிங்கிறாங்க. வெளியே போக தானே சொன்னேன், போங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ வந்து திரும்பவும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடி அந்த தம்பி உன் கூட தான் இருந்ததா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்கோ நிலா, இந்த மாதிரி நான்லாம் இருந்து இப்போ நான் வாழ்க்கை நடத்தி உனக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், என்னமோ உனக்கே பிடிக்காம நீ அந்த பையன் வேணும்னு தேடி போயிட்ட, ஆனாலும் அந்த பையன் வீட்டில் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி சொன்னாங்க, ஆனால் அப்படி இருந்தாலும் உன்னை வந்து எந்த அளவுக்கு அவன் பார்த்துக்கிறாங்கிறத நானுமே அன்றைக்கி பார்த்தேன், உனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறான், எல்லா விஷயத்துலேயும் உன் கூடவே நிற்கிறான், எந்த ஒரு நம்ம நிலமையில் இருந்தாலும் நம்ம கூடவே நம்மளை விடாமல் நம்ம கூடவே இருக்க புருஷன் கிடைக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும்டி, இப்படி நான் இருக்கும்போதே இன்னொருத்தையை தேடி போயிட்டு அவளுக்கு குழந்தையும் பெற்றுட்டு வந்து சொன்னேன், நான் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கிட்ட உங்கள் அப்பா எங்க, எது நடந்தாலும் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு உனக்காக பார்த்து பார்த்து செய்கிற உன் புருஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நிலா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைப்பாங்கன்னு அதெல்லாம் கிடையாது, உனக்கு கிடைச்சிருக்கு தவற விட்டுறாத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ வந்து நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கு, என்ன அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது இப்போ சோழனே பார்க்குறாரு, என்னங்க அம்மா கிட்ட பேசிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஏதோ நாங்கள் பேசினோம், எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னமோ அவங்க என்னை பற்றி பேசினாங்க தானே, அதை நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசணும், அதெல்லாம் ஒன்றும் உங்களை பற்றிலாம் பேசலை, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க நிஜமாக அதை தான் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, எது பேசினாலும் உங்ககிட்ட சொல்லணுமா, ஆமாம் சொல்ல முடியாது, இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. வேணாங்க வேணாம், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், எதுவுமே சொல்ல வேணாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா சிரிச்சிட்டே நிற்கிறாங்க. ஸோ இப்போ பல்லவன் இப்படி செஞ்சிருக்க விஷயத்து மூலமாக, ஸோ நடேசன் சொன்னதாக இருக்கட்டும் சரி, இது மூலமாக காயத்ரிக்கு வந்துட்டு இன்னொரு அப்பா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க தான்
நிலாவோட அப்பா அப்படிங்கிறதும் தெரிய வந்தது மாதிரி சரி, இப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்க அறிவுரை மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சீக்கிரமாக வந்து சோழன் கிட்ட லவ்வை சொல்லி 2 பேரும் சேருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.